Hello friends, welcome back to Gold Well Official Channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி இந்தியாவினுடைய பிரதமரை தவறா சித்தரிச்சு ஒரு முக்கியமான கார்ட்டூன் பொம்மையை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி விகடன் நாளிதழுடைய வெப்சைட்டை டோட்டலா பிளாக் பண்றாங்க. அப்படி என்னதான் அங்க நடந்தது, இவ்வளவு பெரிய ஒரு சிச்சுவேஷன் பண்றதுக்கு என்ன காரணம், அத பத்தி தான் டீடைலா இன்னைக்கு பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி கரெக்டா சொல்ல போனா சனிக்கிழமை நைட் விகடன் நாளிதழுடைய வெப்சைட் டோட்டலா பிளாக் ஆகுது. அதனால எந்த ஒரு கஸ்டமரும் அதுல போய் ஒர்க் பண்ண முடியல. அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா அதை செக் பண்ணி பார்த்தா அவர்கள் விகடன் நாளிதழ் லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமரை வச்சு தன்னுடைய கையில விலங்கு இருக்கிற மாதிரியும், ட்ரம்ப் நம்முடைய பிரதமரை கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரியும், அடிக்ட் பண்ற மாதிரியும், அதே மாதிரியே இந்தியா தவறா சித்தரிக்கிற மாதிரியும் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கார்ட்டூன் பொம்மையை ரிலீஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த பொம்மையை பார்த்து எல்லாத்துக்குமே ஷாக்கிங். ஆக்சுவலா இதை இந்தியா ஃபுல்லாவும் பார்த்துட்டு அதே மாதிரியே வெளிநாட்டுல நிறைய நபர்கள் பாக்குறாங்க. ஆக்சுவலா இதுல என்ன பிரச்சனைனா வெளிநாட்டினர் எல்லாருமே இந்தியாவை கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க எப்பவுமே ட்ரம்புக்கு ஆதரவா தான் இருக்கீங்க, அவர் சொல்றதா நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கான்ட்ரவர்சி பேச்சு சோசியல் மீடியால வந்தது. ஆக்சுவலா பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா அவர்கள் விகடன் நாளிதழ் எதற்காக இது மாதிரி போட்டாங்க அப்படின்னு பார்த்தா முக்கியமான ரீசன், அமெரிக்காவில் இந்தியர்களை இப்ப கண்டினியூவா இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 பேட்சை கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டா இந்த வீடியோ இருக்கும்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் 105 இந்தியர்கள் வந்தாங்க, செகண்ட் பேட்ச் 119, அதே மாதிரி மூணாவது பேட்ச் அரௌண்ட் 150 பக்கமா வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவர்கள் எல்லாருமே நீங்க கையில விலங்க வச்சு கால்ல விலங்க கட்டி இந்த மாதிரி ரொம்ப கொடூரமா கொண்டு வந்துருப்பீங்க. அவர்கள் எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான், அவர்கள் எந்த ஒரு பெரிய தப்பும் பண்ண கிடையாது. அவர்கள் இந்தியாவில இருந்து தங்க வேலை கிடைக்காம இங்கிருந்து பொழப்புக்காக அமெரிக்கா போயிருக்காங்க. அதாவது இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லணும்னா இங்க போனவங்க எல்லாருமே அதிகமா 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள. அவர்கள் சொல்ற ஒரே ரீசன், அங்க போய் ஏஜென்ட் எங்களை ஏமாத்திட்டாங்க, அதனால நாங்க அங்கேயே இருந்தோம். ஆனா கடைசியில எங்களையே மறுபடியும் திருப்பி கொண்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க. பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா இந்தியால இருந்து யார் அமெரிக்கா போனாலும் H1B1 விசா, அந்த விசா இருந்தா மட்டும்தான் போக முடியும். ஆக்சுவலா அதை அப்ளை பண்ணும். அதாவது 2023-24 கடைசி 2 வருஷத்துல இந்தியா தான் உலகத்துல எல்லா நாட்டை கம்பேர் பண்ற போது நம்ம தான் அதிகமா அப்ளை பண்றோம். அதே மாதிரி அதிகமா ரிஜெக்ட் ஆகுறதும் இந்தியர்கள் தான். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 75% இந்தியர்கள் மட்டும் அப்ளை பண்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் அமெரிக்கா போனா நம்ம லைஃப் செட்டில் அப்படிங்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணாலும் இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அங்க எப்படியோ தெரியாதனமா அமெரிக்கா போயிடுறாங்க. அங்க சப்போஸ் வேலையில் இருக்கும்போது திடீர்னு அவர்களை வேலையை விட்டு தூக்கிட்டா 2 மாசத்துக்குள்ள வெளியே வரணும். கரெக்டா சொல்லணும்னா 60 நாள்ல இருந்து அமெரிக்கால இருந்து அவர்கள் காலி செஞ்சு வரணும். அப்படி வெளியே வராம இருந்தா அவர்கள் எல்லாரையும் மைக்ரேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த ஒரு ரீசனுக்காக தான் கிட்டத்தட்ட 18,000 பேரை வெளியேறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் முக்கியமா ஒரு சில நாளிதழ்கள் எல்லாம் சொல்றாங்க கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு மேல இந்தியர்கள் அத்துமீறி இருக்காங்க, அவர்கள் எல்லாத்தையும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. அவர்கள் வர்றது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் என்ன பிரச்சனைனா அவர்கள் வரும்போது அவங்க C-17 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விமானத்தில் தான் ரெகுலரா கூட்டிட்டு வர்றாங்க. அதுவும் மட்டும் இல்லாம அவர்களை பலத்த ராணுவ பாதுகாப்போட அமெரிக்கால இருந்து இந்தியா கொண்டு வரும்போது கையில விலங்கு வச்சு கூட்டிட்டு வராங்க, கால விலங்கு வச்சு கூட்டிட்டு வராங்க. அது சாதாரண மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க. அதற்காக தான் விகடன் நாளிதழ் நீங்க இந்த மீட்டிங் போயிருந்தீங்களா, நீங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா நீங்க பேசியிருந்தா நீங்க இந்தியாவுக்கு கொண்டு விடுங்க, கையில விலங்கு கால விலங்கு வச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணாதீங்க, நீங்க பேசியிருந்தா கண்டிப்பா பாசிபிள் ஆயிருக்கும். ஆனா நீங்க போயிட்டு ட்ரம்ப் சொன்னதுக்கெல்லாம் நீங்க தலையாட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி விகடன் நாளிதழ் இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் இந்த மாதிரி கார்ட்டூன் பொம்மையை ஒண்ணுதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்களான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. கிட்டத்தட்ட 5 to 6 கார்ட்டூன் பொம்மையை இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பாரத பிரதமரை சித்தரிச்சு கன்னிவா பண்ணிட்டு இருந்தாங்க. இதை இந்தியா தொடர்ந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரியே தமிழ்நாட்டுல நம்முடைய பிஜேபி தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர் இதை பார்த்துட்டு இதை கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் எல் முருகன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. உடனே அந்த வெப்சைட்டை டோட்டலா பிளாக் பண்றாங்க. பட் இப்போ விகடன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இந்த ரீசனுக்காக தான் அவர்கள் பிளாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நாங்க மேல்முறையீடு செஞ்சு எங்களுடைய வெப்சைட்டை மீண்டும் மீட்போம், நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரியே இந்த வெப்சைட் வந்து இப்ப பிளாக் ஆனதுக்கு பிஜேபி வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல டிஎம்கே குரூப் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.